ஹலோ எவ்ரிவன், நம்ம பார்க்க போகிறது கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்கான கோடிங். ஸோ சிம்பிளாக ஆரம்பிப்போம். ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு 4. ஸோ இதில் எந்தெந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்க முடியும்? ஏ லெஸ் தென் பியும் ஏ நாட் ஈக்குவல் டு பி இது ரெண்டு மட்டும் தான் ட்ரூவாக இருக்க முடியும், கரெக்டாக? மற்ற ஏ கிரேட்டர் தென் பி எல்லாமே தப்பு தான், ஏன்னா 2 4 விட சின்னது. ஸோ இஃப் ஒரு ஸ்பேஸு அந்த கண்டிஷன் போட்டுக்கிட்டேன். இது சும்மா கமெண்ட்காக போட்டிருக்கேன், போடுறேன், இது சும்மா நான் போட்டிருக்கேன், ஓகேவா? ஸோ கோலன் வச்சு என்ட்ராம் பண்ணி இந்த இடத்துல வச்சு பார்த்தீங்களா, முன்னாடி இருக்க பேஸ் தான் ஸ்பேஸ் தான் வந்து இன்டென்டேஷன் ஸ்பேஸ்பாங்க. இந்த இடத்துல நீங்கள் என்ன கோடுனா போட்டுக்கலாம். ஸோ சும்மா டைப் பண்ணுறேன். இந்த இடம் ஃபுல்லாகவுமே இந்த இடம் ஃபுல்லாகவுமே என்னது, இந்த ஒரு இஃப் பிளாக்குக்கான இடம் தான் இது. இதோட சாம்ராஜ்யம் மாதிரி வச்சுக்கோங்க, ஓகேவா? இந்த இடம் ஃபுல்லாக, ஓகேவா? ஓகே, இப்போ இதை ரன் பண்ணோம் அப்படின்னா இது ட்ரூன்றனால இது ரன் ஆகுது. ஓகே, ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? இது ரன் ஆகாது. கீழே இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு கீழே இந்த இடத்துல இன்டென்டேஷன் கீழே வெளியே தனியாக இருக்குல்ல, இது ரன் ஆகும். ஓகேவா? ஓகே, அடுத்து வந்து எல்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா ஃபால்ஸில் எல்ஸில் இருக்க கமெண்ட் ரன் ஆச்சு. ஸோ இது ட்ரூவாக இருந்துச்சுன்னா இது ரன் ஆகும், இது ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா இது ரன் ஆகும், கரெக்டாக? இது ரன் ஆகிட்டு தென் இது ரன் ஆயிடுச்சு. ஓகே, அடுத்து எல்எஃப். ஸோ ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறோம். இந்த கண்டிஷன் என்ன சொல்கிறது, ஃபால்ஸ்ன்றனால இன்னொரு கண்டிஷன் செக் பண்ணுறோம். இதுவும் ஃபால்ஸ்ன்றனால இன்னொரு கண்டிஷன், ஓகேவா? ஸோ இந்த மூணாவது கண்டிஷன் தான் கரெக்டு. எல்இஃபில் வந்து இந்த மூணாவது கண்டிஷன் தான் கரெக்டு, ஏ லெஸ் தன் பி. ஸோ இது ரன் ஆகுது, தென் இது ரன் ஆகுது. ஓகே, எல்ஸோட ரூல் ஆல்ரெடி சொன்னேன்ல, எல்இஃப்க்கு நடுவில் எல்ஸ் வரக்கூடாது, லைக் லாஸ்ட்டில் தான் வரணும். நடுவுலேயும் வரக்கூடாது, மேலேயும் வரக்கூடாது, ஓகேவா? ஓகே, இல்லாட்டி எரர் வரும், பார்த்திங்க எரர் வருதுல்ல. ஸோ கடைசியில் போட்டு எல்ஸ் நீங்கள் போட்டுக்கலாம், எல்இஃப் யூஸ் பண்ணலாம். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் இஃப். ஸோ ஒரு இஃபுக்குள்ளார இது ட்ரூவாக இருந்துச்சுன்ற பட்சத்தில் இந்த இஃபுக்குள்ளே போகுமா? போச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு இஃப் கண்டிஷன் வாங்கி போட்டுக்கலாம். இதுக்குள்ள நீங்கள் இஃபல்ஸ் எல்இஃப் என்ன வேணால் நீங்கள் இவ்வளோ பண்ணிக்கலாம். ஒரு இஃபுக்குள்ளார எவ்வளோ வேணாலும் என்ன வேணால் நீங்கள் போட்டிக்கலாம், லைக் அது உங்கள் இதுதான், ஓகேவா? பட் ரொம்ப காம்ப்ளிகேட்டாக போட்டால் கோடு பார்க்கவே கஷ்டமாக இருக்கும். ஸோ தென் வந்து அண்டு. ஸோ 3 நம்பர் எடுத்துக்கிறேன், முன்னாடி 2 எடுத்து இப்போ 3வது C6 எடுத்துக்கிறேன். ஸோ 2 கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் அண்டில் ரன் ஆகும். பி ஈக்குவல் டு சி அப்படின்னு கொடுத்துருக்கேன், பி டபுள் ஈக்குவல் டு சி கொடுத்துருக்கேன், கரெக்டாக கிடையாது, ஏன்னா 4 6 வேறு தானே. ஸோ ரெண்டுமே ட்ரூவாக, இந்த கண்டிஷனும் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் இந்த கோடு ஓகே ரன் ஆகும். ஸோ ஓகேன்ற அவுட் வரல பற்றி அங்கே தான் வந்துச்சு, ஓகேவா? அடுத்து 6, 2ல் 1 ட்ரூவாக இருந்தால் கூட ரன் ஆகிடும், கரெக்டாக? ஸோ இதே கோடு நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கோடு இது, இந்த கோடு இது, இந்த கோடில் ஓகே பிரிண்ட் ஆகலை, இங்கே ஓகே பிரிண்ட் ஆகிருக்கு பாருங்க. பிகாஸ் 6ன்றது வந்து 2ல் ஒரு கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் ட்ரூவாக இருந்தால் போதும், ஓகேவா? அவ்வளோதான். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம் அடுத்து. இது இந்த கோட் அப்படி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இது ஃபுல்லாக நீங்களாக டைப் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும், ஓகேவா? பை.